வெல்கம் டு அன்புள்ள போதுகிற நிகழ்ச்சிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ ஹோப் யூ ஆல் பீன் குட். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த காலத்தில் கர்த்தரை கொண்டாடும் காலம், ஹல்லேலூயா, கிறிஸ்மஸ் என்று சொல்கிற இந்த காலங்களிலே நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ஜாய் தான் எங்களுடைய பலன். த பைபிள் சொல்லுது, ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரெங்த். ஆமென். ஸோ இந்த காலங்களிலே கர்த்தருடைய அந்த மனமகிழ்ச்சியில், அந்த ஜாயில், அந்த சந்தோஷத்தில் நாங்கள் வாழ்க்கணும். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இயேசு என்ன எங்களுக்கு சொல்லுகிறார்? நீ திடன் கொள், நான் உலகத்தில் ஜெயித்தேன் என்று சொல்லி என்னில் மகிழ்ந்திரு. நான் உலகத்தை ஜெயித்தேன். இன் மீ, ஹல்லேலூயா. ஹூ இஸ் ஹி தட் ஓவர்கம்ஸ்? யார் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர். ஆமென். மனமகிழ்ச்சி உங்களுக்கு, ஜாய் உங்களுக்கு, அதுதான் உங்களுடைய பலனாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எங்களுக்கு அநேக தேவை இருக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நல்ல உடுப்பு வாங்கணும், நல்லா சாப்பிடணும், நண்பர்களோடு நல்லா களி கூர்ந்து கிறிஸ்துவை கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. அநேக தேவை உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களை தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இன்றைக்கு இருக்கிறார். ஆமென். சீக்ரெட் தான் இது. நாங்கள் சீக்ரெட் அறைக்கு போக வேண்டும். சீக்ரெட் ரூம் என்று சொல்லி கர்த்தரோடு உறவாடுறதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த வேணும். இந்த புது ஆண்டு வரப்போகிறது. இந்த கிறிஸ்மஸ் பாஸ் பண்ணி போகிற காலங்களில் புது ஆண்டுகள் 2026க்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு புது இயருக்கு நீங்கள் போகிற நேரம் என்ன செய்வோம்? புது உடுப்பு வாங்குவோம், செலிப்ரேட் பண்ணுவோம், பண்டிகை கொண்டாடுவோம், நல்ல காரியம். ஆனால் புது இயரில் நீங்கள் கொண்டு போக வேண்டிய காரியம் ஒரு புதிய மனுஷனான உங்களை, ஒரு புதிய மனுஷனான. அப்படின்னு சொன்னால், இவ்வளவு காலம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எதை சாதிக்க முடியவில்லை, எதை செய்ய முடியவில்லை, என்ன குறை அடுபாடு எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது, அதுகளை எல்லாத்தையும் இந்த வருஷமே நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துட்டு ஒரு புதிய சிருஷ்டியாய், ஒரு புதிய மனுஷியாய் 2026க்குள்ளுக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதுக்கு சீக்ரெட் தான் ஒரு சீக்ரெட் ரூம். அல்லேலூயா. தேவனோட ஒரு இடம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை சேலஞ்ச் பண்ணுகிறேன். நாங்கள் அநேக சாக்குப்போக்கு சொல்லலாம், அநேக குறைகளை சொல்லலாம், அநேக பிரச்சனையை சொல்லலாம். இதனால தான் எனக்கு இது செய்யவில்லை, இதனால தான் அது செய்யவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து என்ன உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி? அவர் கனி கொடுக்கும் மரங்களைத்தான் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த ஸ்டோரியை. ஒரு கார்டனை அவர் அந்த நிலத்தை அவர் ஒரு மரத்தை அவரோட ஓனருக்காக வளர்த்துக்கிட்டு வர நேரத்தில் 1 இயர் 2 இயர் 3 இயர் ட்ரை பண்ணுறார் கனி கொடுக்கறதுக்கு. ஆனால் கனி கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் ஓனர் என்ன சொல்கிறார்? ஓனர் ஆஃப் த வைன்யார்ட் என்ன சொல்லுகிறார்? ஏன் இந்த மரம் இந்த இடத்தை பிடித்து கொண்டு வேஸ்ட் பண்ண வேண்டும்? இதை வெட்டி அக்கினியில் போடுங்க அப்படின்னு. ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொல்லுகிறார்? நல்ல கனி கொடுக்காத மரங்கள் யாவையும் வெற்றின்றி அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி. தேவன் எங்களோட வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார்? நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆமென். மாற்றம் எங்களோட வாழ்க்கையில் வர வேண்டும். சாட்சியாய் நாங்கள் வாழ வேண்டும். பணம் மட்டுமா, வசதி மட்டுமா, உயர்வு மட்டுமா? அதெல்லாம் நல்ல காரியம், நான் அதை பேசலை. அது தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரை நோக்கி பார்க்கறது அவருடைய சித்தமான. ஆனால் அவருடைய என்ன உங்களோட வாழ்க்கையில் சித்தம்? எதுக்காய் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார்? எதுக்காய் அவர் சிலுவையை சுமந்தார்? நீங்களும் நானும் மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் எங்களை அனாதையாய் விட்டுட்டு போகவில்லை. நீங்கள் சொல்ல முடியாது, இது கஷ்டமான வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை, நான் போகிற பயணம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் பிராயன், நான் போகிற பயணத்தில் எனக்கு யாருமே இல்லை என்று கொஞ்சம் குறை சொல்கிறது நிப்பாட்ட வேண்டும். காரணம்,
இயேசு கிறிஸ்து உங்களை அனாதையாய் விட்டுட்டு போகவில்லை, உங்களை புறம்பே தள்ளி விட்டுட்டு போகவில்லை. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, 38 வருஷம் அந்த குளத்தில் படுத்திருந்த அந்த முடவர், அவருக்கு நடக்க முடியாது, அவர் பேரலைஸ்ட். அவர் அங்கே என்ன சொல்றார்? யாருமே எனக்கு உதவவில்லை என்று சொல்லி இயேசு அந்த இடத்துக்கு போனார். இயேசு அந்த இடத்துக்கு போய் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் சாக்கு போக்கு சொல்லலாம், நாங்கள் குறைகள் சொல்லலாம், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நாங்கள் இதனால தான் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. கர்த்தரை பின்தொடர்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். ஆமென். எஸ், டிலேஸ் இருக்கும் எங்களோட வாழ்க்கையில். ஆனால் டிலேஸ் அது என்னத்துக்கு காமிக்குது? கர்த்தர் எங்களை பில்ட் பண்ணுவார் என்று காமிக்கிறது. கர்த்தர் எங்களை தூக்கி செல்வார். டிலேஸ் இருக்கும், வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னு சொன்னால் நான் கனி கொடுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில். அந்த ஏரியாவில் நீங்கள் கனி கொடுக்கும். கடன் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொன்னால் ஃபைனான்ஸ் என்ற ஏரியாவில் நீங்கள் கனி கொடுக்கணும். ஆக்களோடு இந்த நேரம் பிரச்சனையா, அப்போ அன்பு என்று சொல்கிற அந்த ஏரியாவில் நீங்கள் கனி கொடுக்கணும். ஆக்களை மன்னிக்கிறதுக்கு கனி கொடுக்கணும். ஸோ இந்த கனி கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சால் அப்படியே தண்டனை. ஐ ஃபார் an eye and tooth for a tooth. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று சொல்லித்தான் இருந்தது சட்டங்கள், லாஸ். ஆனால் புதிய ஏற்பாடில் கர்த்தர் அதை மாற்றினார். பாவம் செய்தால் பழைய ஏற்பாடில் ஒரு மாட்டையோ இல்லாட்டி ஒரு ஆட்டையோ இல்லாட்டி பறவையோ அந்த லோன் படி அவங்களோட பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்வார்கள். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு எங்களுக்காய் மரித்து அவர் எங்களை சிந்தையை கழுவினார் என்று ஹீப்ரூவில் போட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு எங்கள் சிந்தையை கழுவுறது சொல்கிறது மறுரூபமாகிற காரியம். உங்களுக்கு தெரியுமா, நான் முந்தி கிறிஸ்துவுக்குள் இல்லாத காலத்தில் என்னுடைய மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் உலகத்தை தேடினேன். என்னுடைய திங்கிங் எல்லாம் ராங்காக இருந்தது. உலகம் போகல மாதிரி இருந்தது, தப்பான சிந்தையாக இருந்தது. ஆனால் எப்போ கிறிஸ்து இயேசு என்னுடைய சொந்த இரட்சகராய் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தாரோ, என்னுடைய திங்கிங் became different. என்னுடைய சிந்தை மாறினது, என்னுடைய தாட்ஸ் மாறுறது, என்னுடைய வேர்ட்ஸ் மாறுறது. நான் அழுக்கான வார்த்தைகளை பேசி வந்தேன் இயேசுவுக்குள் முன். ஆனால் பரிசுத்த ஆவி எப்போ என் வாழ்க்கையில் வந்தாரோ அப்போ என்னுடைய பேச்சு மாறினது, என்னுடைய நோக்கம் மாறினது. நான் மறுரூபமாகினேன். முந்தி என்னுடைய பொறுமை இல்லை. எப்போவும் சண்டைக்கு போவேன், எப்போவுமே ரஃப்பாக இருப்பேன், எப்போவுமே எதிர்த்து நிற்பேன் ஆக்களை. ஆனால் கிறிஸ்து இயேசு எனக்குள் வந்த பிறகு அவரை கொடுத்த அந்த சமாதானம், அவர் கொடுத்த அந்த பொறுமை, அவர் கொடுத்த அந்த அன்பு என்னை சூழ்ந்தது. நான் பொறுமையில் பெருகினேன், அன்பில் பெருகினேன், விட்டு கொடுத்தேன். அவமானப்பட்டும் நான் சில நேரத்தில் அமைதியாக இருந்தேன். ஆனால் கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில். பட் கூட அன்பு வைத்ததுனால சில நேரங்களில் அநேக காயங்களை பட்டேன். ஆனால் கிறிஸ்து இயேசு என் காயங்களை எல்லாத்துக்கும் கட்டுப்போட்டார். பிரியமானவர்களே, கனி கொடுக்க வேண்டும் எங்களோட வாழ்க்கையில். இயேசுவை போல மாற வேணும். இதுக்கு தான் இயேசு வந்தார். பணத்தை சம்பாதிச்சு நல்ல பங்களாவில், நல்ல கார்வா எடுத்து, நல்ல உத்தியோகத்தில், நல்ல பிஸ்னஸில், இது எல்லாத்தையும் சேஸ் பண்ணி போகாதீங்க. ஒன்றே ஒன்று சேஸ் பண்ணுங்க. நான் மறுரூபமாகணும், நான் இயேசுவை பிரியப்படுத்தணும், நான் கனி கொடுக்கணும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியாய் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் பொழுது, தாகத்தோடு நீங்கள் தேடும் பொழுது இயேசுவை கண்டடைவீர்கள். இயேசுவை கண்டடைகிறவன் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை மறுரூபமாய் மாறும். அந்த சமாதானம் தங்கும், அந்த ஜாய், அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ளே சாட்சியாக இருக்கும். அதனால் பிரச்சனை வராதா? கண்டிப்பாக பிரச்சனை வரும். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை பின்தொடர்பவர்களுக்கு தான் அதிக வண்ணமாய் பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது ரோஜாப்பூ மெத்தையில் படுக்கிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்கிறது முள்ளோட கலந்த ஒரு வாழ்க்கை தான். ஜீசஸ் என்ன சொல்கிறார்? இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குது? deny yourself,
டேக் அப் த cross and follow me. உன்னை மறுதலித்து சிலுவையை சுமந்து என்னை பின்தொடர் என்று சொல்லி. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் இப்படித்தான் இயேசுக்கு பின்னால் போகணும். ஆமென். இயேசுவை போல மாறணும். இந்த 2026 வருகிற நாட்கள் இருக்கிறது, கொஞ்சம் காலங்கள் இருக்கிறது, கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது, உங்களுக்கு என்ன தடையாக இருக்கிறது, நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க. இவ்வளவு காலமும் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தீங்க. ஆனால் 2026 நீங்கள் முடிவெடுத்தா உங்களோட முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். என்ன முடிவை மாற்றிக்கொள்ள நீங்கள் முடிவெடுத்தா இன்றைக்கு உங்களோட நாளையிட முடிவை நீங்கள் மாற்றலாம். Hallelujah. The choice is yours. Watch the way you talk. That's the way you will walk. நீங்கள் என்னத்தை பேசுறீங்கன்னு சொல்லி நீங்கள் கவனம் கொடுத்து அதை பாருங்கள், நோக்கி பாருங்கள். ஏனெனில் அதின் வழியாய்த்தான் நீங்கள் நடப்பீங்க, அந்த பாதையில் தான் நீங்கள் போய் நிற்பீங்க. As a man thinketh, so is he. மனிதன் என்னத்தை அவன் யோசிக்கிறானோ அதில் படிதான் அவன் நடப்பான், அதன்படிதான் அவன் ஆகுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The choices you make today determines where you will go tomorrow. என்னத்தை நீங்கள் என்று தெரிந்து கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நாளைக்கு வந்து சம்பாதித்து உங்களோட கையில் இருக்கும். ஸோ உங்களோட நாளையை இன்றைக்கு நீங்கள் மாற்றலாம், உங்களோட நாட்களை இன்றைக்கு நீங்கள் கூட்டலாம், உங்களோட வியாதியை இன்றைக்கு நீங்கள் மாற்றலாம், உங்களோட வறுமையை இன்றைக்கு நீங்கள் மாற்றலாம். அதுதான் நான் பேசுகிற காரியம். The secret place of the Most High. தேவனின் secret place. வேதத்தில் இயேசு நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேத்யூ சாப்டர் 6 5வது வசனம் இப்படி சொல்கிறது. நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன், அதுக்கு உங்களுக்கு தமிழில் ஸ்க்ரீனில் விழுமது. And when you pray, you shall not be like the hypocrites, for they love to pray standing in the synagogue and on the corners of the street, that they may be seen by men. Surely I say to you, they have their reward. But when you pray, go into the room, and when you have shut the door, pray to your Father who is in a secret place, and your Father who sees you in the secret will reward you openly. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன். 2026 உங்களோட நிலைமை மாறணுமா, உங்களோட வாழ்க்கை ஜொலிக்கணுமா, உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கணுமா, எப்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறந்தாரோ அது ஒரு சீக்ரெட் பிளேஸ். அது மேன்ஷனில் இயேசு பிறக்கலை, கிங்ஸ் பேலஸில் பிறக்கலை. அவர் பிறந்த இடம் ஒரு சீக்ரெட் பிளேஸ். அது ஒரு மாட்டு தொட்டியில் அவர் பிறந்தார். அது சீக்ரெட், யாருக்குமே அங்கே அந்த இடம் தெரியவில்லை. கர்த்தரால் தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் அந்த 3 wise men அங்கே இயேசு வந்து வணங்கினாங்க. அங்கே சீக்ரெட்டாக இருந்துறது. ஸோ ஹெரட் கிங்குக்கு தெரியவில்லை, உலகத்துக்கு தெரியவில்லை. இயேசுவால் தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது தெரிந்தது. எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அந்த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை நீங்கள் வேதத்தை பார்த்தீங்க. கோ இன்டு த சீக்ரெட் ரூம். ஸ்ட்ரீட்டில் ப்ரே பண்ணுறீங்க, காரில் ப்ரே பண்ணுறீங்க, சபையில் ப்ரே பண்ணுறீங்க, நல்லது. ஆனால் தனிப்பட்ட அந்த உறவிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இவங்கள மாதிரி எல்லாரும் காண்றதுக்கு ஜெபிக்கிறத விட்டுட்டு காணாத இடத்துல என்னை வந்து, மனிதருடைய கண்களுக்கு காணாத இடத்துல என்னை வந்து தேடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீட்டில் ஒரு சீக்ரெட் ஏரியா. ஆமேன். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய ஒய்ஃப்ட ஃபேமிலி ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னால் கொஞ்சம் கஷ்ட காலங்களில் போகிற நேரத்தில் ஒரு அவங்களோட இடம் வந்து ஒரு சின்ன இடம்தான். அதில் எல்லாரும் படுப்பாங்க அவங்களோட ஃபேமிலியை. அப்போ அந்த இடத்துல ஒரு கோர்னரில் என்னுடைய ஒய்ஃப் 4 மணிக்கு ஒரு 15, 16 அந்த வயசுகளில் அவங்க எழும்பி ஜெபிப்பாங்க.
அவங்க எழும்பி ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு கார்னரில் மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க டைமில் ஜெபிப்பாங்க. ஆனால் இவங்க 4 மணிக்கு 5 மணிக்கு இவங்க ஜெபிக்கிற டைமில் அவங்க கார்னரில் போயிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஒரு குட்டி ஏரியாவில் கர்த்தர் அவங்களோட உறவாடி அவங்களுக்கு தேவ வசனம் கொடுத்தார். உன்னை நான் ஒரு தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையை கொடுத்தார். அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது. காரணம், அவங்க தேவனை தேடினார்கள். ஒரு சீக்ரெட் பிளேஸ், ஒரு சீக்ரெட் ரூம். உங்களோட ரூம் சின்னதாக ஒரு கோணரை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்க. கத்தியெல்லாம் ஜெபிக்க தேவையில்லை. ஆனால் மனதை திறந்து தேவ வசனத்தை வாசித்து கர்த்தரோட உறவாடி பாருங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்களை வைத்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இப்படி நீங்கள் இந்த புது வருஷத்துக்கு கடந்து செல்றதுக்கு எடுக்கிற ஒரு தீர்மானம் தான் இது. என்னது? ஒரு சீக்ரெட் அறை, ஒரு சீக்ரெட் பிளேஸ் நான் தேவனுக்கென்று கொடுக்க போகிறேன் என்று சொல்லி உங்களால் முடியும். நீங்கள் இதை நிச்சயமாய் செய்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையிலே செய்வார். எனக்கு நடந்த ஒரு அனுபவம், நான் சபைக்கு ஸ்டார்ட்டில் போகிற நேரத்தில், ஏர்லி டேஸில் நான் சபைக்கு போய்கிட்டு இருக்க நேரத்தில் இயேசுவை அறிந்த எனக்கு, இயேசுவோடு நடக்க வெளிக்கிட்ட எனக்கு நடந்த ஒரு காரியம். நான் அந்த டைமில் மிச்சம் இன்வால்வ்டு இல்லை, நான் பின்னால் தான் இருப்பேன். அப்போ அந்த டைமில் ஒரு பாஸ்டர், எங்களை அந்த சர்ச்சில் இருந்த பாஸ்டரை சந்தித்து கதைச்ச வேளையில் அவர் சொன்னார், பிரையன், உனக்கு தெரியுமா இயேசு என்னை தொடுவார் என்று சொல்லி. நான் சொன்னேன், இயேசு லிட்ரலி என்னை தொடுவாரா? இது முடியுமா? அவர் சொன்னார், ஓ முடியும் என்று சொல்லி. நான் சொன்னேன், இல்லை முடியாது, அப்படி எப்படி வந்து தொடுவார் இயேசு என்று எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. பந்தயம் வைப்போமான்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் மாதிரி நாங்கள் ஒரு சேலஞ்ச் ஒன்று எடுத்துக்கணும். நீ போய் இதை செய்து பாரு, நீ கூப்பிட்டு பாரு, யாரும் இல்லாத நேரத்தில் நீ கூப்பிட்டு பாரு, இயேசு தொடுவார், நீயே வந்து சொல்லுவேன்னு சொன்னார். சரின்னு சொல்லி சேலஞ்சை பந்தயத்தை நாங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு, நான் யாரும் இல்லாத டைமில் என்னுடைய வீட்டில் அம்மா அப்பாலாம் போன பிறகு, எனக்கு ஒரு 22 வயசு அந்த டைமில் இருக்கும். நான் எல்லாரும் போன பிறகு நான் அந்த ரூமில் இருந்து நான் தனியை அறையை மூடிட்டு நான் இப்போ கூப்பிடுறேன், இயேசு 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 இயேசுன்னு ஒரு 20 நிமிஷம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வாயால். ஒன்றுமே நடக்கலை. இயேசு 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 வாங்க, என்னை தொடுங்க தொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். 20 நிமிஷம் ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு ஒரு பெஞ்ச் இருந்துச்சு அந்த ரூமில். அந்த பெஞ்சில் நான் கொஞ்சம் சாஞ்சிட்டேன். ஏன் டயர்டாகிட்டேன், கூப்பிட்டு. நான் இப்படித்தான் நாங்கள் சில நேரத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் டயர்டாக இருக்கும், ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும், போரிங் மாதிரி இருக்கும். அப்போ தான் கொட்டாவி வரும். அந்த கெட்டாவி வந்து எங்களை தூங்க செய்யும். ஸோ இப்படி டிஸ்டர்பன்ஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன் வரும், சோர்வு வரும். ஆனால் விட்டு கொடுக்காதீங்க. அப்போ நான் இயேசு இயேசுன்னு கத்தி டயர்டில் படுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் என்னுடைய உள்ளான மனது இயேசுவை கூப்பிட்டது. நான் வந்து ஹங்கராக இருந்தேன், அதை வாஞ்சியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன். என்னுடைய மவுத் ஷட் டவுன், என்னுடைய மவுத் நிப்பாட்டிட்டு, ஆனால் என்னுடைய உள்ளான மனுஷன் நிப்பாட்டலை. எனக்குள்ள விளங்குது, உள்ளால இருந்து நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இயேசு இயேசுன்னு வாஞ்சிக்கிறேன், இயேசு இயேசுன்னு தேடுகிறேன். கண்களை மூடிட்டேன். அப்படியே அந்த கூக்குரல் உள்ளால இருந்து இயேசுவை கூப்பிடுற அந்த குரலோடு சேர்ந்து நான் அப்படியே கண்களை மூடி அதை ரசித்து கொண்டிருந்தேன். அந்த வேளையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கரம் அற்புதமாக என்னை தேற்றது மாதிரி ஒரு உணர்வு நான் உணர்ந்தேன். ஒரு 10 நிமிடம் அந்த தெய்வீக பிரசன்னம் என் மேலே இருந்தது. என்னுடைய குளிர்ந்து அப்படியே நான் அதை கண்ணை திறக்கலை. ஏன் கண்ணை திறந்தா அந்த பிரசனை நின்றுமோன்னு சொல்லி நான் கண்ணை மூடிக்கிட்டே அந்த தெய்வீக கரம், ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி ஒரு தேற்ற அந்த ஃபீலிங், அந்த அனுபவம் எல்லாத்துக்குள்ளேயும் நான் போயிட்டு வந்தேன். அந்த 10 நிமிடம் தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு தெய்வீக அன்பை நான் உணர்ந்தேன். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு உங்களையும் தொடுவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்களையும் தேற்றுவார். பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், இந்த கதையை இப்படித்தான் நடந்துச்சு பாஸ்டர்னு சொல்லி.
உங்களுக்கு தெரியுமா, அப்படி இப்படி அனுபவங்களுக்கு வர்ற நேரத்தில் கர்த்தரை நாங்கள் கிட்டி சேருவோம். இன்னும் கூட நாங்கள் கர்த்தரோடு இணைந்து வாழ்வோம் என பிரியமானவர்களே. ஸோ இந்த 2026 நீங்கள் போகிறீங்க. அதுக்கு இந்த ஜெப அறை என்று சொல்கிற சீக்ரெட் பிளேஸ் நீங்கள் உண்டாக்க வேணும் என்று சொல்லி தான் என்னுடைய வேண்டுகோள். கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கி பேசுகிறார். நானாக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு வந்து பேசலை. நான் சொன்ன, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் நீங்கள் போடுங்க என்னத்தை பேசணும்னு சொல்லி. எனக்கு தான் தமிழோடாது நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க தானே, உங்களோட கிருபையால் நான் பேசுகிறேன்னு சொல்லி நான் வந்தேன் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறது நிச்சயம். உங்களோட நிலைமையை மாற்ற போகிறார், உங்களோட இடத்தை மாற்ற போகிறார். கர்த்தர் செய்கிற காரியங்கள், பெரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். ஸோ இன்றைக்கு திடன் கொள்ளாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, கெத்செமனே கார்டனில் இயேசுவை சிலுவைக்கு போக முன்னால் அவங்க ஜெபிக்க டிசைபிள்ஸை கூட்டிகிட்டு போகிறார் கெத்செமனே கார்டனில். அங்கே போயிட்டு என்ன சொல்கிறார் டிசைபிள்ஸில், நீங்கள் இங்கேருந்து ஜெபிங்க, நான் அங்கே போய் ஜெபிக்கிறேன், வாட்ச் அண்ட் ப்ரேன்னு சொல்லி. ஏன்னா டெம்டேஷன் வரும்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கை கொடுக்குறார். டெம்டேஷன்ஸ் வரும், அதனால் நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அவரும் ஜெபித்து பிதாட்ட சொல்கிறார், பிதாவே உம்முடைய விருப்பம்படி செய்யும், என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம்னு சொல்லி அவரை ஒப்பு கொடுத்து வந்து பார்க்குறார். திரும்பவும் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜெபத்தில் சில நேரம் சோர்வு வரும், ஆனால் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏதாவது சோர்வுகள் வந்துச்சா, எல்லாம் போரிங்காக இருக்கா, எழும்பி போகணும் மாதிரி இருக்குதா, விட்டு கொடுக்காதீங்க. வேறு வழி உண்டாக்குங்க. இடத்தை சில நேரம் மாற்றி பாருங்கள். இல்லைன்னா பைபிளை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு ஜெபிங்க, இல்லைன்னா ஆராதிச்சுட்டு அதுக்கு பிறகு ஜெபிங்க. சும்மா ஜெபத்தை ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போவுமே வசனம் படித்து ஆராதித்து அந்த பிரசன்னத்தோடு நீங்கள் என்டர் பண்ணணும் இல்லையா? இப்போ ஒரு காரை நாங்கள் பழைய கார்னு சொல்லுங்களேன், நாங்கள் அதை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது. கோல்ட் டேஸில் கொஞ்சம் என்ஜினை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு ஹீட்டரை கொஞ்சம் போட்டுட்டு அது வார்ம் அப் பண்ணணும். அந்த அட்மாஸ்பியர் மாறணும், அதுக்கு பிறகு ஃப்ளோ பண்ணும் ஜெபம். அதே மாதிரி தான் உங்களோட ஜெப வாழ்க்கையும். எடுத்தோன்னே அந்நிய பாஷை பேச்சியெல்லாம் ஜெபிக்க முடியாது. அப்படி செய்கிறோம்னு சொன்னால் அது தவறு. காரணம், நாங்கள் தெய்வீக அன்பை உணரணும், பிரசன்னம் வரணும், கடந்து வரணும். அதுக்கு பிறகு ஜெபம் தானாகவே வெளிக்கிடும். கண்ணீர் எல்லாம் வரும் ஜெபத்தில். பிரசன்னம் வந்தால் அந்த ஜெபம் ஒரு வெயிட்டாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். பிரசன்னத்தோடு ஜெபிக்கும் பொழுது அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அனாயிட்டிங்கோடு ஜெபிக்கும் பொழுது அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அனாயிட்டிங்கோடு ஜெபிக்கிறேன்னு சொல்கிறது அந்நிய பாஷையில் கத்தி ஜெபிக்கிறது இல்லை. அனாயிட்டிங் என்று சொல்கிறது தேவ பிரசன்னத்தோடு சேர்ந்து அவருடைய ஆவி, எங்களை ஆவியை உற்சாகப்படுத்தி சேர்ந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறது. அது வெட்டும் வாளை போல, ஆமென், வேலத் மாச் பாயிலிங் ஓவர். அது பவர்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அது ரிசல்ட்டை கொண்டு வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கத்திரிக்காவை ஒரு மொட்டை கத்தியில் வெட்டுனா அது வெட்டுமா? இல்லையே. ஷார்ப்பாக ஹொட்டாக இருக்கிற ஒரு கத்தியால் அது வெட்டும் பொழுது ஸ்லைஸ் பண்ணிடும். அப்படின்னா அது ரிசல்ட்ஸை கொண்டு வரும். இன்றைக்கி நீங்கள் சீக்ரெட் பிளேஸில் போயிட்டு உங்களோட கத்தியை தீட்டுங்க, உங்களோட வாழ்க்கையை தீட்டுங்க, உங்களோட கேரக்டரை ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களோட கனிகளை கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த 2026 ஜெப அறை என்று சொல்கிற அறையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகுது. உங்களோட வறுமையெல்லாம் மாறும், உங்களோட நிலைமையெல்லாம் மாறும். நீங்கள் எழுந்து பிரகாசிக்க போகிறீங்க, பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. ஆமென். ஸோ கெட் ரெடி. இந்த 2026 வர முந்தி, இந்த கிறிஸ்மஸ் வர முந்தி நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக.
அநேகர் உங்களோட சாட்சிகளை அனுப்பியிருந்தீங்க. சந்தோஷம். இந்த ப்ரோக்ராமை நெக்ஸ்ட் இயரும் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போவோம். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். இங்கிலீஷ்லேயும் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்வோம். அதோடு சேர்த்து கர்த்தருக்கு பிரியமான இருந்தால் பைபிள் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி ஜூமில், ஆன்லைனில், தமிழில், இங்கிலீஷ்லேயும் செய்ய ஆயத்தமாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்களை லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லிங்க்ஸ்களை வாட்ஸ்அப் மூலமாய் அனுப்பலாம். ஸோ சந்தோஷம் உங்களுக்கு மறுபடி உங்களோடு பேசுனதுக்கு. நாங்கள் ஜெபித்து இந்த ப்ரோக்ராமை மூடுவோம். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வாராக. லெட்ஸ் ப்ரே. அன்பான தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகமே உண்மை செலிப்ரேட் பண்ணுற இந்த நாட்களில் கர்த்தாவே, உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களோட வாழ்க்கையிலையும் எங்களோட இல்லத்திலையும் எங்களோட உள்ளத்திலையும் ஜொலிக்கட்டும். ஆண்டவரே, எப்படி இரட்சகர் உலகத்துக்கு வந்தார், பிறந்தார் என்று சொல்லுகிற இந்த நாட்களிலே முக்கியமான எங்களோட வாழ்க்கையிலே முக்கியமாக நீங்கள் பிறக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களோட ரட்சிப்பு நாங்கள் ருசிக்க வேணும் ஆண்டவரே. உங்களுடைய ரட்சிப்பிலே நாங்கள் நடக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, எப்படி 99 ஆட்டுக்குட்டிகள் ஆண்டவரே, எப்படி அதுகளை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி வந்தீங்கப்பா. அதே மாதிரி பாவியாய் வாழ்ந்த எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எங்களை தேடி வந்ததுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் பிறந்ததுக்காய் கோடி ஸ்தோத்திரம். மறுரூபம் ஆக்கினத்துக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தாவே, யார் யாரெல்லாம் தகப்பனே உம்மை விட்டு தூர போயிருக்கிறார்களோ, இந்த உலகத்தின் சுமையிலே விலகி தூர போயிருக்கிறார்களோ, பின்வாங்கி போயிருக்கிறார்களோ, பின்வாங்கி யோசித்துக்கிட்டு இருக்கிறார்களோ, பிரச்சனையிலே மாட்டி தவித்துக்கிட்டு இருக்கிறார்களோ, அவங்களோட வாழ்க்கையில தகப்பனே நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இதோ காண்கிற தேவன் நம் தேவன். நீங்கள் எங்களோட பெரிய காரியங்களுக்கு செய்வீங்க எங்களோட வாழ்க்கையில். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சில நேரத்தில் தேவனை விட்டு தூர போயிருக்கலாம், தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம். ராஜா என்று சொல்லுகிறவர் நீங்கள் தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். மதி என்று சொல்கிற சிஸ்டர், காட் பிளஸ் யூ, காட் லவ்ஸ் யூ. ஜீசஸ் உங்களோடு பேசுகிறார், உங்களை நேசிக்கிறார். உங்களை அவர் அணைத்து கொள்ள, உங்களை அவர் கரை சேர்க்க உங்களுக்காய் காத்துக்கிட்டு இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஸ்டீவன் என்று சொல்கிற சகோதரர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேலே அவருடைய அபிஷேகம் வருது. உங்களை ஊழியத்திலே கர்த்தர் எடுத்து பாவிக்கிற நாட்கள் வந்து விட்டீங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை வைத்து செய்வார். ஓ ராபா ஷக்கா ரமாந்தோ ராபர்ட் என்று சொல்கிற உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ராபர்ட், காட் லவ்ஸ் யூ. அவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாரெல்லாம் உங்கள் தேவைகளுக்கு ஜெபிக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறீங்களோ, இதோ தெய்வீக கரம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் மேலே அமரட்டும், உங்கள் மேலே அமரட்டும். இந்த 2026 போக முந்தி உங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் டிலேஸ் எல்லாம் விலகி போகிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா சாத்தான் வைத்திருக்கிற தடைகள் விலகி போகட்டும். சமாதானத்தை குலைக்கிற அசுத்தாவிகளுடைய கிரியைகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இதோ ஒரு சுகமளிக்கும் வல்லமை உங்கள் வீட்டில் வரட்டும், உங்கள் யாவர் மேலும் வரட்டும். ஓ வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. வழிகள் இல்லாத இடத்திலே வழிகளை உண்டாக்கும் தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். and God bless you until we see you again. உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை God தேவன் உங்களோடு இருப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.